அடுத்தது வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்ட தேதி அடுத்த வாரம் அல்லது இன்னும் ஒரு 10-15 நாட்களில் அறிவிப்போம். தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் தமிழக அரசு பெரும் துரோகம் செய்திருக்கிறார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அதன்படி இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று கடந்த 2 ஆண்டுகளாக கோரி வந்த முதலமைச்சர் இப்போது இல்லாத காரணங்களை கூறி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று கூறியிருக்கிறார். இதன் மூலம் வன்னியர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை தமிழக அரசு இழைத்திருக்கிறது. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வென்றெடுப்பதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் தயாராக இருக்கிறது. ஏற்கனவே பல முறை நான் கூறியவாறு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோரி மிக கடுமையான போராட்டங்களை நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகி வருகிறது. போராட்டத்தின் வடிவம், தேதி ஆகியவை குறித்து முடிவெடுப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் கூட்டு பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்ட தேதி முறைப்படி அறிவிக்கப்படும்.